ஸோ 2012 2024 குரூப் 4 வரையாலும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து பரிபாடல் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் யாருன்னா, ஸோ இந்த பரிபாடல் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கீரந்தையார். ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கீரந்தையார். ஸோ அதுக்கு அடுத்ததான் சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் மட்டுமே. சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்ததான் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுனா பரிபாடல் மட்டுமே. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்ததான் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருதுவது. ஸோ புவியில் தோன்றிய உள்ளீடுகள் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக கருதுவது எதுன்னு பார்த்தோம்னா புவியில் தோன்றிய உள்ளீடுகள். ஸோ அதுக்கு அடுத்ததான் நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழிகாலம் தோன்றியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெருப்பு வந்து பந்து போல விளங்கிய ஊழிகாலம் தோன்றியது. நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிகாலம் தோன்றியது. ஸோ அதுக்கு அடுத்ததாக புவியேன் வெள்ளத்தில் மூழ்கியதுன்னா தொடர்ந்து பெய்த மழையால். புவியேன் வெள்ளத்தில் மூழ்கியதுன்னா தொடர்ந்து பெய்த மழையால். ஸோ அதுக்கு அடுத்ததான் பூவில் இதழாக தன்னையே தெருவும் கொண்ட ஊர் மதுரை சிறப்பித்து கூறும் நூல் எதுனா பரிபாடல். ஸோ பூவில் இதழக தன்னையே தெருவும் என்று மதுரை சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்ததான் நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் பார்த்தோம்னா ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி இதுக்கான பொருள் தரக்கூடிய சொல்லுன்னு பார்த்தோம்னா ஊழி. ஊழினதம் நீண்டதொரு காலப்பகுதி என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா பரிபாடல் மட்டுமே. எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கடுத்து தான் சொல்லுக்கு இணையான பொருள் காண்க. ஸோ ஊழினா யுகம் என்று பொருள்படும். ஊழினம் யுகம் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் மட்டுமே. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறக்கூடிய எட்டு தொகை நூல் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்து தான் வரையெழி வாளருவி வா தாலாட்டம் இவ்வடியில் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டு தொகை நூல் எதுனா பரிபாடல். வரையெழி வாளருவி வா தாலாட்டம். ஸோ இதில் தாலாட்டு என்ற சொல் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிபாடல் என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று. ஸோ அது கரெக்டாக இருக்குது. பரிபாடல் என்பதுனா ஒரு அகப்புற நூல். ஸோ அகமும் சார்ந்தது தான் புறமும் சார்ந்தது தான். ஸோ அது கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்ததாக பரிபாடல் வையை ஆற்று பற்றிய செய்தி இதில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டு தான். பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. அதுக்கடுத்ததாக பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. பரிபாடலில் வெறும் 70 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். பரிபாடல் எட்டு தொகை நூல்கள் ஒன்று தான். அது அகம்புறம் சார்ந்து தான் வைகை ஆறு பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் பரிபாடலில் 400 பாடல்கள் இருக்காது. 70 பாடல்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச் சங்கத்தினை கூறும் நூல் எதுனா பரிபாடல். தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச் சங்கத்தினை குறிப்பிடும் நூல் எதுனா பரிபாடல். அதுக்கு அடுத்ததாக அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எதுனா பரிபாடல் மட்டுமே. அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எதுனா பரிபாடல். அதுக்கடுத்ததாக இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பெறும் தமிழ் இலக்கியம் எதுனா பரிபாடல் மட்டுமே. இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எதுனா பரிபாடல். ஸோ அதுக்கு அடுத்ததாக விடை தேர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுனா பரிபாடல் மட்டுமே. ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுனா பரிபாடல். ஸோ அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஓங்கு எனும் அடைமொழி கொண்ட நூல் எதுனா பரிபாடல். ஸோ அவ்வளோதான் பரிபாடலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.